ஓம் சீதாரா நேர்களுக்கு வணக்கம். என்னடா அது இவ்வளோ பெரிய மாலையை போட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? நிறைய டைம் நான் வந்து இந்த மாலையை போட்டுப்பேன். ரொம்ப பவர்ஃபுல்லான மாலை. இது என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கருங்காலி மாலை ஃபேமஸாக இருந்திருக்கும், செங்காலி போட்டுக்கிறாங்க. இது வந்து தேவதாரு, அந்த மரத்தின் மாலை. அந்த மரத்தில் நடு பகுதியில் இந்த மாதிரியான குட்டி குட்டியாக மாலைகள் செஞ்சு, மணிகளை செஞ்சு மாலையாக கோர்வையாக கொடுத்து போட்டுன்னு இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் போட்டிருக்கீங்களா, அது என்னது? இங்கே வர்றவங்க சரி, கிளாஸ் எடுக்கும்போதும் சரி, என்ன நீங்கள் போட்டுக்கிறது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு நான் சொன்னேன், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ இந்த பேர் தேவதாரு. தேவ அப்படின்னால என்ன அர்த்தம்? ஹையர் கான்ஷியஸ்னஸ், ஒரு கடவுளின் அமைப்பை கொண்டதுன்னு அர்த்தம். தாருன்னா மரம். ஸோ கடவுளின் மரம் இல்லை கடவுளின் அம்சத்தை கொண்ட மரம், ஹையர் கான்ஷியஸ் வைப்ரேஷன்ஸை கொண்ட ஒரு மரம்னு சொல்லப்படுது. இந்த தேவதாருவை நீங்கள் மாலையாக அணிவிச்சுட்டு உட்காரும்போது, உங்கள் மெடிடேஷனில் உட்காரும்போது மைண்டு வந்து காமாக இருக்கும், மைண்டு ஒருநிலையாகும், தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மரத்திற்கு உண்டு. தெய்வம்னா சும்மா அப்படி இப்படிலாம் கிடையாது. அந்த மகாவிஷ்ணுவையும் அந்த மகேஸ்வரனையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. ஸோ நீங்கள் அம்பாள் உபாசனை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாலையை போட்டுக்கும் போது அந்த அந்த கடவுளை நீங்கள் யாரை உபாசனை பண்ணுறீங்களோ அந்த கடவுளை உங்களிடம் ஈர்த்து கொடுக்கும் ஆற்றலை கொண்டது தான் இந்த தேவதாரு மாலை. இந்த தேவதாரு மாலை வாங்கி நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து உபாசனை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டுக்கணும்னு நினச்சி தெய்வ அம்சம் உங்களுக்கு இருக்கணும், தெய்வத்தின் அருள் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இதை அணிந்துக்கலாம். இந்த மாதிரி மாலையை வாங்கி வீட்டில் இருக்கும் சிலைகளுக்கு, இது நான் போட்டிருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, 10 mm நினைக்கிறேன். இதில் 8 mm கூட வரும், குட்டி. இதோட ஒரு 2 சுற்று குட்டியாக வரும். அதை மாதிரி வாங்கி வீட்டில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு இல்லை சிலைகளுக்கு மாலையாக அணிவிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்னாகும், அதுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை, நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மை இருக்கிறதுனால அந்த சிலைகளுக்கும் அது கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, இந்த தேவதாருவில் சின்ன சின்ன தூள்கள், பீஸ் குட்டி குட்டியாக கிடைக்கும். இந்த தேவதாருவை நீங்கள் இந்த மந்திர ஜபம் சொல்லும்போது, ப்ரேயர் பண்ணும்போது, இல்லை மந்திரங்களை ஏற்றும் போது, வீட்டில் ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதும் இதை நீங்கள் சும்மா அப்படி நெருப்பில் ஒரு காமிச்சாலும் அது கொஞ்சம் எரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சாம்பிராணி போடுறதுக்கு நீங்கள் இந்த அடுப்பு கறி வாங்கி வைக்கிறீங்க இல்லையா, அதில் முதல்ல அந்த தகன்னு எரியும் போது இல்லை அதை அப்படியே வச்சுட்டு அதில் கற்பூரத்தை கொளுத்தி நல்லா எரிய செய்து அதில் ஒரு விதமான வாசனை ஒன்று வரும். அந்த வாசனை வந்து தெய்வத்தை ஈர்க்கும் நம்மிடம். அப்போ அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைய இருக்கும். இது வந்து நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி சாம்பிராணியில் போட்டு கூட பண்ணலாம். அதெல்லாம் லாங் ப்ராசஸ். இல்லை பவுடர் எங்கேயாவது உங்களுக்கு ரெடிமேடாக அவைலபிளாக இருந்ததுன்னா அதை வாங்கி பண்ணலாம். இல்லை இந்த மாதிரியான சின்ன சின்ன பீசஸ் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடையில். அந்த பீசஸை வாங்கி, கடையிலன்னா நம்ம நாட்டு மருந்து கடை அந்த மாதிரியான கடையில், அந்த பீசஸை வாங்கி நீங்கள் நெருப்பில் போட்டு எரிய வைக்கும்போது, கற்பூரத்தை கொண்டு எரிய வைக்கும்போது, கற்பூரத்தை கொண்டு எரிய வச்சாலும் ஓகே, பச்சை கற்பூரத்தை போட்டு எரிய வைக்கும்போது இன்னும் அதிகமான ஆற்றல், அந்த பச்சை கற்பூரத்தோட ஆற்றலும் சேர்ந்து அதில் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால தெய்வத்தை சீக்கிரமாக நம்மிடம் ஈர்த்து கொடுக்கும். இது தெய்வத்தின் அருளை பெற்று நம்மளுக்கு வந்து வளமான வாழ்க்கை, நம்ம எந்த தெய்வத்தை நோக்கி உபாசனை பண்ணுறோமோ அந்த தெய்வம் நம்மளிடம் அட்ராக்ட் ஆகி வர்றதுக்காக கூட இது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு தெய்வீக ஆற்றல் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த மரத்துக்கே தேவதாருன் கடவுளின் மரம்னு பேர் இல்லையா, கடவுளின் ஆற்றலை கொண்ட மரம். அப்போ ஃபுல்லாக வந்து தகன்னு அந்த வாசனை வரும்போது வீட்டுக்குள்ளே அந்த வீடே ஒரு கோயில் போல வாசம் பெற்று தெய்வீக தன்மையை கொண்டு இருக்கும். இல்லை நீங்கள் வந்து மாலையாக போட்டுருக்கேன், எங்கள் வீட்டிலலாம் புகைலாம் ஆகாதுங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி மாலையாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் உங்கள் பூஜையை பண்ணுங்கள். பூஜை காலங்களில் போட்டுக்கலாம்.
இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் பண்ணுறீங்க, யாருக்காவது ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னும் போது இதை போட்டுக்கலாம். நம்ம கூட ஒரு தெய்வீக அம்சம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.